ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 13ஆம் தேதி 4ஆம் மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக, எங்களுடனும் தங்குவதாக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக உலகத்தின் பல பாகங்களிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, மறு ஒலிபரப்பை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுடன் தங்குவதாக கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். நீதிமொழிகள் 28:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை அறிந்தவர்கள் யாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். வேதாகமத்திலே எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள்: எண்ணாகமம் 32, நீதிமொழிகள் 23, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து யோவான் 5வது அதிகாரம். இவற்றை நேற்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு இன்றைய நாளுக்கான வாக்கு தத்தங்கள், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, இவற்றையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நற்சிந்தனை கூட அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அனுப்பி தந்த ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். காலை தியானத்தோடு, ஆராதனையோடு, பாடல்களோடு, ஜெபங்களோடு வழி நடத்துவார். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நான் நேற்றைய நாளிலே சித்திரை, இந்த தமிழ் சிங்கள சித்திரை வருடத்தை குறித்த ஒரு பதிவை செய்தேன், அனுப்பியிருக்கிறேன். விசேடமாக எங்களுடைய தமிழ் மக்களுக்காக, ஆண்டவரை அறியாதவர்களுக்காக அனுப்பி தந்திருக்கிறேன். எங்களுடைய குரூப்பிலும் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் கேளுங்கள், அதை அனுப்பி கொடுங்கள். ஏனென்றால் இந்த சித்திரை மாதம் ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் அதை முதலாக கொண்டாடுகிறார்கள் தமிழ், சிங்கள, யூதர்கள் கூட, அது மட்டுமல்ல முஸ்லீம்கள் கூட, கிறிஸ்தவர்களாகி நாங்கள் கூட இந்த ஈஸ்டர் காரியங்கள் ஏன் இந்த சித்திரை மாதத்திலே இவையெல்லாம் ஒன்றாக வருகிறது என்ற ஒரு காரியத்தை நான் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறேன். நாங்கள் எப்படி இந்த புத்தாண்டை கொண்டாடுகிறோம், இலங்கையிலே தமிழ் மக்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்ற காரியத்தை குறித்தும் கூட அதில் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறேன். அவற்றை நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களும் கொடுங்கள். ஏனென்றால் இந்த சித்திரை மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து விடுதலை கொடுத்த நாளைத்தான் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அறியாமையினாலே அந்த காரியங்களை நான் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறேன். மற்றவர்களுக்கு கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்று கொண்டு காலை வணக்கங்களை கூறுவோம். புதிய நாளின் ஆசீர்வாதங்களோடு நாங்கள் ஆரம்பிப்போம். 8 மணிக்கு நாங்கள் மீதியான ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் மத்தியகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணபாலன் அவர்கள் கூட கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்றுக்கொண்டு மீதியாக இணைகிற ஒவ்வொருவரையும் வரவேற்றுக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். இந்த வேளையில் அவருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டம்மா. புதிய வாரத்திலும் புதிய நாளின் ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துங்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ். ஐயா, இன்றைய நாள் வசனம் சொன்னீங்கள். நீதிமொழிகள் 26:5 துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். ஆமேன். அருமையான வசனம் ஐயா. அதை நாங்க தொடர்ந்து பார்க்க போறோம். இப்ப ஜெபிப்போம்.
ஹalleluya. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, அப்பா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே தேவனை பருகி பெருக வைக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் யாபேஸ் ஜெபித்த ஜெபத்தை நினைவு கூறுகிறோம். இந்த சன்னிதானத்துல வந்து ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் உச்சரிக்கிறோம். தேவரீர் நீர் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே இதுல கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும், எங்கள் குடும்பங்கள், எங்கள் தேசங்கள் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வைத்து எங்களை பெருக பண்ணி ஆண்டவரே உடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தருளும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகி தேவனே, கோலியாத்தை போல எத்தனை விதமான சத்துருக்கள் எழும்பினாலும் கூட தேவரீர் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது உங்களுடைய சிந்தனையும் ஆண்டவரே நன்மை செய்கின்ற இருதயமும் ஆண்டவரே தேவனே தகப்பனே உம்முடைய கிருபையும் உங்களோடு கூட இருக்கும்படி கேட்கிறோம் ராஜா. தேவரே சகலத்தை மறந்தவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதப்பா. நீர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவரப்பா. அப்படியே நீர் எங்களை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறீர்கள், அதற்காக சூத்திரம் தாப்பனே. இயேசுவின் நாமத்தினார் ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையில் சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலையே. இந்த பாடலை நான் அடிக்கடி பாடுவதன் காரணம், நீங்களும் இந்த பாடலை பாடமாக்கி அடிக்கடி பாடலாம். ஹல்லேலூயா. அருமையான மோகன் சீலாசர் ஐயா அவர்களும் இன்னொருவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடினார்கள். எனக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏனென்றால் நெருக்கடி நேரங்களிலும் வேதனைகள் மத்தியிலும் கூட ஹல்லேலூயா நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் சகலத்தையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்ல 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 அவர் மேல் நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அவரே எங்கள் பிலன் என்பதை நாங்கள் அவருக்கு வெளிப்படுத்துகிறோம். அவர் எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, யாக்கோபின் தேவன் எங்கள் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பிலன், யாக்கோபின் தேவன் எங்கள் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பிலன், கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. ஹல்லேலூயா. அங்கே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது புத்தி கட்டாத சமாதானம் உங்களுக்குள் இருக்கும் என்று. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே நம்மை நடத்துவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கூட தேவனுடைய கிருபை புதியதாயிருக்கிறது. அவர் வழிகளை உண்டாக்குறவர், அவர் பாதைகளை உண்டாக்குறவர். ஹல்லேலூயா. அவருடைய வழி ஒரு வல்லூருக்கும் தெரியாதுன்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் இவ்வளவு நல்லவர். அவர் நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறது போல எங்களை நேசிக்கிற தேவன், எங்களை தூக்கி சுமக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, யாக்கோபின் தேவன் எங்கள் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பெலன், கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே, கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருங்கள் என்று. ஹல்லேலூயா. சூழ்நிலை எதுவாக இருக்கலாம். ஹல்லேலூயா. புயல் அடித்தால் என்ன, காற்று அடித்தால் என்ன, மழை பெய்தால் என்ன, அந்த ஹல்லேலூயா அந்த கட்டிடம் அசையாது. அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் அது கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னதான் காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், அப்பாவிடம் சொல்லுங்கள், அப்பா நமக்கு அப்பா. ஹல்லேலூயா. அப்பா தன் பிள்ளைகளை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீரன் சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. அவ்வளவு தூரமாய் எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டவர், நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தார். அவரை நாங்கள் எண்ணாமல் போனோம். ஹல்லேலூயா.
நம் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் ஒவ்வொருவரும் குணமாகிறோம். ஹல்லேலூயா. உள்ளான காயங்கள், வெளியான காயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மை குணமாக்குறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே எங்கள் திருச்சபையிலே நாங்கள் சர்வீஸுக்கு பின்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருந்த வேளையிலே என்னுடைய ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக எனக்கு வந்த வேதனைகள், துன்பங்களை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. மரணத்தையே நான் பார்த்தவள் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. அதை குறித்து சொல்லி அவர்கள் பேசுவதற்கு முன்பாக என்னோட பேசின வார்த்தைகள் இவற்றையே சொல்லுகின்றவளையும் கண்கள் கலங்கி விட்டது. அப்பொழுது அதிலிருந்து ஒரு சகோதரி சொன்னால், இது என்னுடைய கணவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவளுடைய கணவர் தாயையும் சகோதரியும் ஒரு கொடுமையான இடத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதனுடையால் அந்த கணவருக்கு அப்படியே இன்று வரைக்கும் அந்த மைண்ட் அவருக்கு சரியா அப்செட் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லி சொன்னார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நமக்கு வருகின்ற உபத்திரவங்களிலே அவர்தான் நமக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இப்படி உயிரோடு இருப்பதும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதும் அவருடைய மகாபெரிய கிருபை. அன்புக்குரியவர்களே, நான் துன்பத்திலே ஏற்கனவே நடந்தேன். ஆனா தேவன் துன்பத்திலிருந்து என்னை விட்டு விடவில்லை. அவரை நான் பற்றி கொண்டேன். அவர் என்னை ஆதரித்தார், இன்று வரையும் ஆதரிக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ விதமான காரியங்கள் வந்தாலும் கூட என் நேசர் எனக்குண்டு, என் அன்பர் எனக்குண்டு, என் ராஜா எனக்குண்டு. அதுக்கு மேலாக அவர் எனக்கு அப்பா, என் தகப்பன். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவனங்கள் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பெலம். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. பாடுங்கள். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பெலன், நீ அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். ஒரு சகோதரி நேற்றைய நாளிலே சாட்சி சொன்னாள். ஹல்லேலூயா. அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னு சொல்லிட்டேன்னா, இன்றைக்கு நகை விற்கிற விலையிலே அவள் ஒரு பெரிய தோட்டை போட்டு கொண்டு வந்தாளாம். ஹல்லேலூயா. அந்த தோடு பார்த்தால் வீட்டை போய் பார்த்தா தோட்ட காணவில்லை. இன்றைக்கு பவுன் விற்கிற விலை உங்களுக்கு தெரியும் தானே. அதுவும் அவளுக்கு உற்ற அவளுடைய சொந்த சகோதரி கொடுத்திருந்த நகை. ஆனவடில முதலாவது காணவில் வந்த பகிரண்டதான். உடனே ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாளாம், அப்பா ஏசப்பா என்று கூப்பிட்டாளாம். ஹல்லேலூயா. அது அற்புத விதமாக அவளுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் ஒரு பெலன் குறுகினது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, என்னதான் நடக்கட்டுக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரின் பங்கு என்று சொல்லிய நிருதியம் இடத்துல சொல்லும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்னுடைய பங்கு ஆண்டவரே, நீர் எனக்கு அடைக்கலம் ஆண்டவரே, நீர் எனக்கு கோட்டை ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது சொன்னது போல, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் தேவரீர் நீர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், அப்போஸ்தலர் காலத்திலே அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் அவர்கள் பிரசங்கம் பண்ணார்களாம். அப்போது அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்ததா. ஹல்லேலூயா. பாருங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் அங்கே பிரசங்கம் பண்ணினார்கள். அவருடைய உயிர்த்தெழுதல், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். நாங்க செத்து போன தெய்வத்தை கும்பிடவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மரித்து போன தெய்வத்தை நாங்க கும்பிடவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்க பக்கபலமாயிருக்கின்ற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடி நான் ஒன்று நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, காக்க குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஐயா ராஜா, உங்களுடைய பீடங்கள் அண்டையில் தகவலான் குருவிக்கு வீடும், அடைக்கலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளது. உங்களுடைய குஞ்சுகளை அவருடைய கரத்துல விடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை அவரிடத்திலே கொடுங்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளை அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு வரும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. என் பிள்ளைகளுக்கு நல்ல சுக பிறன் ஆரோக்கியம் இருக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. துதிக்கிறேன்.
உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடம் உள்ளதே. ஹாலே லூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலே லூயா. தகப்பனே உம்மை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலே லூயா. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை சிட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் நம்மை பாதுகாக்கிறேன். தாய்ப்பறவை சிட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் நம்மை பாதுகாக்கிறீர். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சொல்லுங்கள், ஆபத்து காலத்திலே ஆண்டவரே நீர் எனக்கு கண்மலையா இருக்கிறீர். ஆண்டவரே என்னை சுற்றி நீர் கேடகமாயிருக்கிறீர். ஹலே லூயா, ஹாலே லூயா. சோத்திரம் ஐயா ராஜா. வார்த்தை என்கிற பட்டயம், ஹாலே லூயா. விசுவாசம் என்கிற கேடயம். அன்புக்குரியவர்களே, ஹாலே லூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவர், எப்பொழுதுமே நல்லவர். அவர் இரக்கமுள்ள தேவன். ஹாலே லூயா. அன்புக்குரியவர்களே, என்னுடைய அனுபவங்கள் தான் தேவனுடைய நன்மையை வெளிப்படுத்துகின்ற காரியம். தேவன் எனக்கு செய்த நன்மைகள். ஹலே லூயா. ஒரு முறை, இது கிட்டத்தட்ட 32 வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். அப்பொழுது பாருங்கள், என்னுடைய மகன் பிறந்து அவருக்கு ஹார்ட்ல பிரச்சனை. ஹலில பிறந்த காலம். அந்த காலங்கள்ல இருந்தே நான் ஊழியத்தை தான் செய்கிறேன், வார்த்தைகளை கொடுக்கிறேன், வார்த்தைகளை எழுதுகிறேன். ஆனா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருந்த விடையில நான் அந்த திருச்சபையில உட்கார்ந்து அப்படி உரத்து சத்தம் போடுவேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், அப்பா நல்லவர் என்று சொல்லுவேன். அப்பொழுது இன்னொரு சகோதரியும் அதே பாதையில போய் கொண்டிருந்தாள். அவள் எனக்கு போன் பண்ணி சொன்னாள், நீங்க சொல்லுகிற சத்தம் தான், நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுற சத்தம் தான் எனக்கு கேட்கிறது என்று. ஹல்லேலூயா. இந்த 32 வருஷம் என் மகன் அந்த ஹார்ட் எல்லாம் பிக்ஸ் பண்ணப்பட்டார். இன்றைக்கு கூட அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தின் பார்வையிலே அல்ல, தேவனுடைய பார்வையிலும் எங்களுடைய பார்வையிலும் ஹல்லேலூயா அவன் நன்றாய்த்தான் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். நேற்றைய நாளிலே கூட திருச்சபைக்கு வந்து காலையிலே அவன் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்தான். ஒரு பாரமான பியானோவை அவனால் தூக்க முடியவில்லை. கஷ்டப்பட்டு கொண்டு அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு. நான் சொன்னேன், அடிக்கடி சொல்லுவான், ஹல்லேலூயா, I can do myself ன்னு சொல்லுவான். நான் தானே எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்லுவான். நான் சொன்னேன், you can do yourself. தம்பி, நீங்க செய்வீங்க, செய்வேன். நான் இங்கே இந்த சேர்ல இருக்கிறேன், சேர்ச்சில நான் போகவில்லை, நான் உதவி செய்யவில்லை. அவனுக்கு தன்னுடைய காரியத்தை தானே செய்ய வேணும். அப்படியே தூக்கி வச்சு விட்டு அப்படியே கையை தட்டினான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர்கள் மேல் நம்பிக்கையை வைக்காதீர்கள், மனுஷர்கள் மேல் டிபெண்ட் பண்ணி இருக்காதீர்கள். என்னிலும் ஹல்லேலூயா என் பிள்ளைகள் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியமா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்பிக்கை வையுங்கள். குமுறல் வரலாம், பிரச்சனை வரலாம், வேதனை வரலாம், கண்ணீர் வரலாம், ஆண்டவரிடத்திலே கொட்டுங்கள். அந்நாள் தேவ சமூகத்திலே தன் கண்ணீரை ஊற்றினாள். ஹல்லேலூயா. அவள் தன் இருதயத்தை ஊற்றினாளாம். கண்ணீர் அல்ல, இருதயத்தை ஊற்றினாளாம். வாய் சொல்லுவதல்ல, இருதயம். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை என்று பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை என்று பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலை தோறும் புதிய கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறேன். பலபுறம் இடப்புறம் விலகினால் வார்த்தையாலே என்னை திருப்பி நடத்துவீர். நீரே என் செலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் செலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணையே,
சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, பசும்புல் வெளியில் என்னை மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீருக்காக தீர்க்கிறீர், சத்துருடு கண்கள் காண என்னையால் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் புலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே என் புலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஓராலரபக ஓரபகரபக ஓரலரபகரபகர ஓ பரபகரபகரபகர, நீரே என் புலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹல்லேலூயா, சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா. உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானது, அது எவ்வளவு அழகானது. கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானது, அது எவ்வளவு அழகானது. இஸ்ரவேலே அது எவ்வளவு அழகானது, அது எவ்வளவு அழகானது. நீ பரவி போகும் மாறுகளை போல, நதியோரம் தோட்டங்கள் கூட, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களாம், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களாம், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சம் போல், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சம் போல். இஸ்ரவேலே அது எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகானது. உன்னுக்கு கண்கள் தண்ணீர்கள் பாயும், வித்துக்கள் தண்ணீர்களை பெறவும், ஆகானை காட்டிலும் மிகவும் உயர்வாய், ஆகானை காட்டிலும் மிகவும் உயர்வாய். காலை வனத்திலும் பேரீச்ச மரங்களாம், காலை வனத்திலும் பேரீச்ச மரங்களாம். அவை எவ்வளவு அழகானது, அவை எவ்வளவு அழகானது. சிங்கம் போல எழுந்திடுவாய், சிங்கம் போல ஜெபித்திடுவாய். உன்னை ஆசீர்வதிப்பவன் ஆசீர் பெறுவான், உன்னை சபிப்பவன் சபிக்கப்பட்டவன். எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகானது. ஹல்லேலூயா. இந்த நாள் வாக்கு தத்தங்களை நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வேத வசனம் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். அன்புக்குரியவர்களே, துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். ஹல்லேலூயா. அங்கே துஷ்டனை நெய்யாய் அங்கே அந்த வசனம் சொல்லப்படுவது, குத்தினாலும் கூட அவன் நியாயத்தை அறிய மாட்டார். சிலவேளை பாருங்கள், என்னுடைய அனுபவத்திலே கூட சிலவேளை மற்றவர்கள் செய்த காரியங்கள், என்னோட ஊழியத்தில் இருக்கிற ஹல்லேலூயா, செய்ததை செய்யாதுன்னு சொல்லுவார்கள், செய்ததுன்னு சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருகின்ற வேளையிலே மைண்டிலே சத்துரு என்ன செய்வார், இதை இப்படி பேசலாம், அப்படி பேசலாம், இப்படி பேசலாம்னு சொல்லுவார். நான் தலையை ஆட்டுவேன். ஏனென்றா உடனே நான் மறுப்பேன். அன்புக்குரியவர்கள், எனக்கு தெரியும்
அதை நான் சொன்னேன் என்றால் அதனுடைய விளைவையும் ஹல்லேலூயா நான் அனுபவிக்க வேண்டும். அவனுடைய கர்த்தற்ற கரத்திலே கொடுத்து விட வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை யார் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் என்ன என்ற துஷ்ட வேதம் தானே சொல்லுகிறது, துஷ்டன் என்ன செய்ய மாட்டான, நியாயத்தை அறிய மாட்டார். அவனுக்கு நீ எவ்வளவுதான் சொன்னாலும் கூட ஹல்லேலூயா அதை ஆண்டவர் தான் செய்வார் என்ற பரிசுத்தாவியன் வரும் பொழுது ஒரு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர்தான் உணர்த்துகிறவர், நம்ம உணர்த்தப்பட முடியாத அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. எவ்வளவுதான் நாங்கள் இது செய்கிறது பிள்ளை, அது செய்கிறது பிள்ளை, இது செய்கிற காரியம், அது செய்கிற காரியம் என்று சொல்லி சொன்னாலும் கூட ஹல்லேலூயா ஒன்றுதான் நாங்கள் செய்யலாம். பாருங்கள் அன்புக்குரியவர்களை, தீமையை நாங்கள் நன்மையினால் மட்டும்தான் வெல்ல முடியும். நன்மை எப்பொழுதும் வெல்லும். உலகத்தார் சொல்லுவார்கள் தர்மம் தலகாக்கும் என்று. ஹல்லேலூயா அதே போல யார் தீமை செய்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா அங்கே அருமையான சகோதரி, பிரபலமான ஒரு சகோதரி, அவர்களுடைய பேரை மறந்துட்டேன், இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து, ஜாய்ஸ்மேயர். அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு முறை தன்னை குறித்து பாரதூரமா அவதூறாக மனுஷர்கள் பேசினார்களாம். அப்பொழுது தான் செய்த ஒரு காரியம் என்று அவர்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டை வாங்கி பேக் பண்ணி அனுப்பினார்களாம். ஹல்லேலூயா அதைத்தான் நாங்க செய்ய வேணும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தை அறிவார்கள். ஹல்லேலூயா ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தேடுகிறவர்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா நம்முடைய சூழ்நிலையில என்ன சூழ்நிலையில நாங்கள் போனாலும் கூட ஆண்டவரை தேடுவதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே வழி. என்றால் அவர் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் சோதிகள் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அந்நாளுடைய வாழ்க்கையில பெண்ணினால் எத்தனை வேதனைகளை கொடுத்திருப்பாள் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா அந்த தீமைக்கு அவள் தீமை செய்யவில்லை, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செய்யவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவள் வந்து தேவ சமூகத்திலே தேவனிடத்திலே இருதயத்தை ஊற்றினார். அன்புக்குரியவர்களை, நீங்கள் திருச்சபைக்கு போகின்றவர்களில் ஆண்டவர் அந்த இடத்துல அசைவாடுகிறார். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். யார் தான் என்ன காரியங்களை எதிர்த்து வந்தாலும் கூட ஹல்லேலூயா ஆண்டவரிடத்துல சொல்லி பாருங்கள். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை பலனாய் வருமா. ஹல்லேலூயா அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை பலனாய் வரும். ஆனபடி இந்த நாளிலே கூட நீங்கள் அங்கே தைரியமாயிருந்து திடமாயிருந்து கர்த்தருக்குள் இன்னும் கர்த்தரை தேடுங்கள். ஹல்லேலூயா இன்னும் நன்றாய் துதியுங்கள், நன்றாய் ஆராதியுங்கள், தேவவசனத்தை நன்றாய் படியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த வேளையிலே ஜெபித்து முடிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உங்களுடைய கரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான சகோதரன் ஆண்டவர் லெஸ்லி ஐயா அவர்கள், சௌரி ரீட்டா, எல்லாரையும் உடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தலைமுறையா இந்த ஊழியம் தொடரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களும் ஆண்டவரே தலைமுறையாக எங்கள் பிள்ளைகள் எழுந்து நின்று ஆண்டவரே தொடர்ந்து ஊழியத்தை செய்ய ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு வாழ்வு அது உமக்காக தகப்பனே. ஆண்டவரே நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினார். ஆமேன் ஆமேன் ஐயா. ஆமீன் ஆமீன். அருமையான சாட்சிகளுக்கு ஊடாக காலை நேரத்திலே அபிஷேக ஆராதனை வழிநடத்தினீர்கள். ஜெபங்களுக்கு ஊடாக வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்திய உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதிகால வேளையில் இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டு வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் செய்கின்ற பொழுது கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்தி கொண்டு வருகிறார். மென்மேலும் வழிநடத்துவார் என்று ஆசீர்வதித்து கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுகுலைப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இதே வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. ஆமேன். God bless you everybody. Thank you. ஆமேன். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் கடந்த நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து 36 வருடங்களாக ஊழியம் செய்கிறார். அவர் 2-3 சபைகளையும் நடத்துகிறார், 2-3 பிஸ்னஸையும் நடத்துகிறார். அந்த வகையிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். இந்த வேளையில்